தற்போதைய செய்தியை பார்க்கின்றோம். தஞ்சை அருகே சீனிவாசநல்லூர் என்கின்ற பகுதியில் பிரபல ரவுடிக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இவர் மீது 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. சரண்ராஜ் வழக்கு ஒன்றில் கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டும் திரும்பும் போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தஞ்சை மாவட்டம் சீனிவாசநல்லூர் பகுதியில் பிரபல ரவுடிக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. தஞ்சை திருநாகேஸ்வரம் அருகே சரண்ராஜ் என்ற ரவுடிக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீனிவாசநல்லூர் பகுதியில் சரண்ராஜை வெட்டிவிட்டு 5 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓடியிருப்பதாகவும் காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணை தகவல்கள் தெரிவிக்கின்றன. 3 இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் சரண்ராஜை சரமாரியாக அரிவாளில் வெட்டியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சை தனியார் மருத்துவமனையில் சரண்ராஜ் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கள விவரங்களை தருவதற்காக தஞ்சை செய்தியாளர் சரவணன் இணைப்பில். என்ன நடந்தது விவரமாக சொல்லுங்க சரவணன். வணக்கம் கோபால். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாஜகவை சேர்ந்த பிரபல ரவுடி சரண்ராஜ் திருநாகேஸ்வரம் அருகே சீனிவாசநல்லூரில் மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. காவல்துறையினர் தீவிர விசாரணை. கும்பகோணம் அருகே பலத்த கட்டவையில் பாரதி நகரை சேர்ந்த சரண்ராஜ் வயது 25. இவர் மீது கொலை வழக்கு உட்பட்ட 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தில் இவரது பெயர் ரவுடி பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தன் மீது உள்ள வழக்கு ஒன்று தொடர்பாக கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வீட்டிற்கு திரும்பும் போது திருநாகேஸ்வரம் அருகே சீனிவாசநல்லூர் அனுமார் கோவில் அருகே 3 மோட்டார் சைக்கிள் வந்து 6 மர்ம நபர்களால் சரமாரியாக சரண்ராஜை வெட்டிவிட்டு தப்பினார். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக சரண்ராஜை கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலும் சிகிச்சைக்காக தஞ்சை உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சரண்ராஜ் கொண்டு செல்லப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக திருநீலக்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து வெட்டிய நபர்கள் யார் யார் என்று எதற்காக வெட்டினார்கள் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் கும்பகோணம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெட்டப்பட்டுள்ள சிகிச்சைக்காக பெற்று வரும் சரண்ராஜ் பாஜகவில் சமீபத்தில் தான் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோபால், உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி சரவணன்.